பாப்பா இந்த மரம் தான். நீ கவலைப்படாதப்பா, ஃபுல்லாத்தையும் வெட்டி தந்துடுறேன். என்னையா எள்ளி வெட்டுறதுக்கு ஆள் கூட்டான்ட்டியா? இவர்தாம்மா நல்லா வெட்டு வரான். சரிப்பா, டக்குன்னு ஏறி வெட்டி போடுப்பா, வெயிலுக்கு குடிக்கணும். இதோ ஏறம்மா. பாத்தி ஏறுப்பா, ஆணிலாங்குதாங்க. அதான் பாத்துற கம்பெனி இருப்பா. நீ ஏறுப்பா, அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. சரிம்மா. எப்பா பாத்தி ஏறுப்பா. ஐயோ இவங்க வீட்டாண்டியா வந்துட்டேன். அண்ணா நில்லாம் என்ன சொல்லாம கிளம்ப வந்துக்கிற? நான் எங்கப்பா இங்க வந்தேன், ரூட்டை மாத்தி விட்டானுங்க. அதான் எங்க உன் வைப்ப மாமா? மாமா சகிமா இருக்கியா? வா மாமா. என்ன மாமா வரவே மாட்டேன்றீங்க? இளநீர் நடக்குறீங்களாமா? எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேச எனக்கு கேட்டுச்சுமா. அது சும்மா எல்லாம் காட்டி மாமா. வாங்க எள்ளி சாப்பிட்டுப்பாங்க. இல்லம்மா வேணாமா. நோ இறங்குண்ணா. ஏய் அண்ணனுக்கு வழிக்கிறேன் எல்லாம் எடுக்க. வழுக்கையாவா? அதெல்லாம் முத்தி பண்ண தேங்காய் ஆயிடுச்சியா? ஆமாமா முத்தி போயிட்டு இருக்கோம். வேணாப்பா நான் போட்டா. நோ நீ இருண்ணா. ஏ கம்னேரி நீ. எப்பா பாத்தியா இருக்குப்பா, மண்டல கிட்ட போட்டுற போற. தேங்காய் சொல்ல போவது போலகுது. இளநீர்னா கூட நிறைய தேங்காய் இருக்குப்பா, அடுத்து விப்பீங்களோ? அதெல்லாம் நேத்து கடன் குத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சாப்பிட்டா சாமி குத்தம் வந்துடும். சாமி குத்தமாமா? சாமி குத்தம்ன்றாங்க, நீ சாப்பிட்டு போன்ற. ஏய் எப்படி வேண்டிங்கண்ணா? நம்ம வீட்டுல அப்பப்ப திருட்டு போதா, அவளை இப்பதான் வேண்டிக்கினேன். இப்போமா நான் வந்த அப்புறம் தானே. நான் வேண்டதுக்கும் நீங்க வரதுக்கும் சரியா இருந்துச்சு மாமா. எப்பா அது இளநீரா இருக்கா தேங்காவா இருக்கா? ஏமா நீ வேண்டுதல் தேங்காய் தானே, இது இளநீராமா. எப்பா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம பார்த்து இருக்கணும், தெரியல? பக்குவமா. நல்லா பெரிய கொலையா பார்த்தா இருக்கு. இறக்குப்பா இறக்குப்பா. வாணாவா போனப்பா. மண்டி ஏற்றி வைப்பா. இலசா இருக்குப்பா, 48 நாள் சாப்பிட்டா இளமையா ஆயிடுவாங்களாம். அப்படியா? எத்தனை போற வீட்டுக்கு? அதுக்கு தானே கைட்டு இருக்கேன், சீக்கிரம். இந்த எள்ளி சாப்பிடாதீங்க, நான் தான் வேண்டுதல் சொன்னேன்ல. அட போமா, நீ வேற வேண்டுதலாவது இதாவது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னம்மா ஐயோ ஐயோ சவுண்ட் வருது? அட மாமா, அங்க பாரு காக்கா ஆய் போய்க்குது. ஆமா ஆய் போயிருக்கு. அத போயிட்டு எடுத்துன்னு போறேன்ற. ஏமா நான் தான் மட்டையா சாப்பிட போறேன், உள்ள தண்ணி தானமா குடிக்க போறேன். நீ எத்தனை போனா அவ அப்படிதான் கத்தின்னு கிடப்பா. நீ தேங்காய் இருக்காத, இறங்கு. தேங்காய் இல்லம்மா இளநீர் தானப்பா. நேரம் பார்த்து கழுத்துறானே. அப்பா நீ இறங்குப்பா, எனக்கு 48 காய் வேணும், இதுல ஒரு 15 தான் இருக்கும். இறக்குப்பா. ஆனா ஒரு 2 காய் மட்டும் எனக்கு பாடிக்கணும் குத்துனா. அது கொடுக்காம போவனா? அவ்வளவு மோசமா நானு. வீட்டு மரத்துல காய்களும் பெருசு பெருசா இருக்குதுமா. அதெல்லாம் முத்தலு இல்லம்மா, பெரிய இளநீருமா அது. பார்த்து பார்த்து தூக்கிடுவா தம்பி. வந்துட்டானா? அப்படியே இறக்கி வைப்பா. அம்மா கோணி இருக்கு வீட்டுல? கோணி இல்ல மாமா, எப்படி தூக்கிட்டு போவீங்க? வேணாம் மாமா, ரிஸ்க். நீ கவலைப்படாதம்மா, சின்ன யானை வண்டி வச்சாவது நான் அதை எடுத்துன்னு போறேன். எப்பா வெட்டுப்பா. நோ 30 காய் ஆயிடுச்சுனா தம்பி, இன்னும் ஒரு 18 காய் வந்துட்டா போதும். அசூர பழத்தோட அண்ணன் நீ பாப்ப குடிச்ச அப்புறம். அப்படியாண்ணா? இன்னும் ஒரு கொலை வெட்டினா சரியா? ஏன்பா வெட்டுப்பா. யோ கொலையே விழும். என்னம்மா சொன்ன? கொலையே சொன்ன மாமா. காஞ்ச ஓலை எங்கம்மா போடுற? எத்து வைன்னா. எதுக்கு மாமா காஞ்ச ஓலை? தொடப்பம் எடுக்குதாம்மா. தொடப்பம் உள்ள இருக்கா மாமா? ஏப்பா அப்ப அந்த வண்டி பேசிட்டு சின்ன யானை கூலி குத்து கூட்டு வந்துருப்பா. அவ்வளவுதான்ண்ணா, உனக்கு செலவு பண்ண மாட்டான். ஏன்பா பாத்து எடுக்குப்பா. அது ஒரு காய் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, இருமா அது சின்னதுன்னு நினைக்கிறேன். ஐயோ 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 எவ்வளவு தேங்காய் சொல்ல போன வெட்டுதுங்க. ஏமா என்னமா தேங்காய் வெட்டுறீங்க? என்னமா என்னம்மா ஒரு 4 தேங்காய் கூட உனக்கு இல்லாதா?
பெருசே கொஞ்சம் கிட்ட வா. என்னம்மா ஊப்பா. என்ன இவ்வளவு கப்படிக்குது? அதை விடு, அது வேற டிபார்ட்மெண்ட். இருக்கிற இலையில எங்க மாமனாரன் ஆட்டை போட்டு பிளான் பண்ணுது. ஒரு பேங்கால பொறுத்து வச்சு 4 இலையை தரேன். இவ்வளவு தானே, நான் பாத்துக்கிறேன் விடு. ஏப்பா தொடாதப்பா, எண்ணி இருக்கல. ஏம்பா உன் நல்லது தான்ப்பா தொட்டு பாக்குறேன். ஏன் நல்லதுக்கா என்ன சொல்ற? பாகிஸ்தான்காரன் 128 மரத்துக்கு பாம்பு வச்சுக்கிறான். வாமா, என்ன சொல்ற? இப்பதான் டிவில நியூஸ் பார்த்துட்டு வரேன். என்னாச்சா? வச்சவன் தேங்காய் வச்சுக்கிறான், கண்டே பிடிக்க முடியா? தேங்காய் இல்லையா? கவலைப்படாதண்ணா, இது இளநீர் தானே. இந்த ஆளு இடையில கூட்டு குழப்பிடுறானே. என்னம்மா நம்ம முனுவர? ஒண்ணும் இல்ல நீங்க பேசுங்க. எப்பா தேங்காய்னாலும் இளநீர்னாலும் ஒண்ணுதான். அப்போ இதுல வச்சிருப்பாங்கன்றியா? இருக்கலாம், 2 நாள் டைம் குடுத்துக்கிறாங்க, எப்போனாலும் வெடிக்கலாம். 2 நாள் டைமா? என்னடா இது புது கதையா இருக்கு. மாமா என் போனு கூட மெசேஜ் வந்துச்சு, அதனால எல்லா தேங்காய் வெட்டி போட்டுக்கிறேன். அத நீ அப்ப சொல்லலையம்மா. சொன்னா தப்பா நினைச்சுப்பீங்க, எதுக்கு வம்பு, அதான் நான் அமைதியாயிட்டேன். அதான் சாமிக்கு நேர்ந்து விட்டேன்னு சொன்னியா? தெரியுது, அதுக்குதான் சொன்னா போலயா? தம்பி நீ என்ன பண்ற, 2 நாள் வச்சு பாரு, வெடிக்காம இருந்தா போன் பண்ணு, வந்து எடுத்து போறேன். விடுமா, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுல இருந்து வச்சுக்கணும். வேணாப்பா, நீ வேற வெடிச்சிச்சுன்னா நீ ஓரமா வைக்கி, 2 நாள் கழிச்சு வந்து நான் வாங்கிட்டு போறேன். இந்த ஒரு காய் எடுத்துன்னு போனா. யோ குடியா வெடிச்சிட்டு போகுது. ஆமாப்பா, மெடிக்கல்லாம் சொல்லி அனுப்பு, நான் வந்து வாங்கிக்கிறேன். 2 நாள் கழிச்சு வேணா. அப்பா எண்ணெய் தப்பிச்சு. ஏய் முன்னாடி ஒரு கொலை காணோம். பேச ஒரு கொலை தூக்கின்னு போறேன். அட போமா, வச்சா வெடிக்குது. அடி பாவி, ஒரு காயாவது எங்க அண்ணனுக்கு குடிக்கலடி. ஒரு கொலையாச்சின்னு போனால உங்க அண்ணன் ஒரு காயை கேட்டாரு, 48 காய் கேட்டாரு. ஏண்டி அண்ணன் பலசாலியா வச்சு கேட்டாரு? ஆமா, உங்க அண்ணன் பலசாலியாயி WWE அண்டர்டேக்கர் கூட ஃபைட்டா போட போறாரு. எங்க அண்ணி கூட சண்டை போது அவருக்கு பலம் தேவை. இப்போ சண்டை நடக்க போதே. எங்க? இங்க. ஐயோ